நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே தேவன் பிரவேசிக்கிறார் நம்மளை விசுவாசிக்கிறோம். அப்படியே 2 நிமிஷங்கள் போகும். அப்போ அந்த நாளில் நன்மை இருக்கலாம். நாளில் நீர் எங்களுக்காய் முன்னிருப்பீர்கள். நாங்கள் அறிந்து கொள்ளப்படி, நாங்கள் தெரிந்து கொள்ளப்படி, நாங்கள் அதுக்குள் பிரவேசிக்கிறோம். உங்களுடைய கிருபையானது, உங்களுடைய தயவானது எங்களுடைய கருமையை நாம் நன்றி. அதை எங்களை காத்து கொண்டிருப்பதை நாம் நன்றி. நீர் எங்களுக்கு ஆரோக்கியம் வரப்படுகிற, ஜீவனை அளிக்கிற, சுகத்தாலும் பலத்தாலும் எங்களை கொடி சூட்டுகிற ஒரு மேலான பரலோகத்தால் தகப்பனான என்னோடு இருக்கிறபடி நான் நன்றி. அப்படி வாய்ப்பிடத்திலிருந்து பேசாதீங்க. இந்த காலை வேளையில் ஒரு பெரிய சுகம் என்ற இடத்துல பிரவேசிக்கும் போது, ஒரு பெரிய ஜீவன் இடத்துல பிரவேசிக்கும் போது, பலவீனர்கள் பலமானவர்களாய் மாறுகிற ஒரு காலை பொழுதாக இருக்கிறது. சுகவீனர்கள் சுகத்தை அனுபவிக்கிற ஒரு காலை பொழுதாக இருக்கிறது. அவர் உங்களோடு ஜீவிக்கிறார் என்பதை, அவருடைய இரத்தம் உங்களுக்காய் செயல்படுகிறது என்பதை நீங்கள் உணரும்படியாக வாய் திறந்து 2 நிமிஷம் யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். அப்ப நீர் கொடுக்கிற சுகம் அது நிரந்தரமானது. உங்களுடைய பலன் அது நிரந்தரமானது. நீங்க கொடுத்த ஜீவன் அந்த ஜோதி லைஃப் அது நிரந்தரமானது. அப்ப எங்கள் சார்பில் நீர் பலியானபடினா, எங்களுக்காக ரத்தம் சிந்தினபடினா, அந்த கடைசி சொட்டு ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டபடினா, இன்றளவும் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் ஜீவனோடும் சுகத்தோடும் இருக்கிறோம். இந்த கூடாரத்துக்குள் உடைய சுகம் பிரவேசிப்பதாக. யாருமே மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் வாயை திறந்து அப்ப எங்களுக்காக நீர் பலியாக இருப்பது உண்மை என்கிறபடினா, நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினது உண்மை என்கிறபடினா, உம்முடைய சரீரம் உளவுச்சார் போல் பிழைக்கப்பட்டது உண்மை என்கிறபடினா, எங்களுக்கான சுகம் நிரந்தரமானது, எங்களுக்கான பலன் நிரந்தரமானது, எங்களுக்கான ஜீவன் உம்முடையது என்பது நீ பிரபு சந்தன் எல்லாரோடும் உங்களுடைய பிரசன்னம் அவர்களை நடத்தும்படியாக, அவர்களை சுமக்கும்படியாக வந்திருப்பதற்காக நன்றி. அந்த நேரத்தில் செயல்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, அவர் கொடுக்கிற சுகம் நிரந்தரமானதுன்னு சொல்லுங்க. அவர் கொடுக்கிற சுகம் நிரந்தரமானதுன்னு சொல்லுங்க. மருந்து மாத்திரைகள் நம்மளை டெம்பரரியா, அதாவது தற்காலிகமாக வழங்கிருக்கிறோம். ஆனால் தேவன் ஒருத்தர் மேல கை வைக்கிறார்கள், அந்த சுகம் நிரந்தரமானது. அந்த
அந்த சுகமும் அந்த ஜீவனும் அந்த பலனும் நம்மளோடு இருக்கிறது. ஆமென். எல்லாம் தெரிஞ்ச பட்டல கை தட்டி உற்சாகமா பாட போறோம். யாவே இருக்கிறது பறந்து காக்கிற பட்சிகளை போல.
நிரந்தரமானது. ஆமென் ஆமென். இப்போ சுகம்னு சொல்லும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? போன வாரம் பிரசங்கத்தின்படி சொல்ல போனா சுகம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் யோசிக்கும். அதாவது ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து லங்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு, லங்ஸ்ல ஒரு பிரச்சனை. அப்போ அவங்க எதுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க? என் லங்ஸ் குணமாகணும் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆமா இல்லையா? உங்க எல்லாருமே தெரியும் தானே, ஒரு லங்ஸ்ல பிரச்சனை இருக்கு, இல்லை ஒருத்தருக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, ஒருத்தங்களுக்கு தோல்ல பிரச்சனை இருக்கு, ஒருத்தங்களுக்கு நகத்துல பிரச்சனை இருக்குன்னா அவங்க எதுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க? அந்தந்த பகுதிகளுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படிதானே? லங்ஸ்னா லங்ஸ், எனக்கு தோல்னா தோல். ஆனா ஆண்டவர் ஒருத்தர் மேல கை வைக்கிறாருன்னா அவர் லங்ஸை மாத்திரம் சுகப்படுத்தணும். ஆமென். அவர் டாக்டர் கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்டரோட ஆங்கிள் இருந்து காரணம் இருக்கீங்களா? எப்படி டாக்டரோட ஆங்கிள் இருந்து ஆண்டவர் பார்ப்போம். ஆமா இல்லையா? எங்க இருக்கீங்களா? இங்க இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி நம்ம நான் திரும்பி சொல்றேன், ஒரு ஞாபகப்படுத்துறேன். ஒருத்தங்களுக்கு லங்ஸ்ல பிரச்சனை, அவங்க எதுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க? லங்ஸ் சுகமாகணும். கழுத்துல ப்ரேயர் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு இடுப்புல கட்டி, இதுதான் அவங்களுடைய ப்ரேயரா இருக்கும். அவங்க வந்து வாஞ்சியா இருக்கும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆனா இதெல்லாம் எப்படின்னா டாக்டரோட சிந்தைகள்ல இருந்து தேவனை பார்ப்பது. ஆமென். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்றது டாக்டர். ஆமாவா இல்லையா? ஒன்றும் தெரியுமா? தெரியாது. நீங்க எக்ஸ்ரேயோ ஸ்கேனோ எடுக்கிறீங்க, ரிப்போர்ட்டை பார்க்குறீங்க, அதுல வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, இல்லை இந்த இடத்துல கட்டி இருக்கு, இல்லை இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு. யார் உங்கள்கிட்ட சொல்றா? சொல்லுங்க. அவங்க யார் சொல்றா? உங்களுக்கு டாக்டர் தான் சொல்லுவாரு, யாரும் சொல்ல மாட்டாங்களா? அப்போ நிறைய பேர் ப்ரேயர் பண்ணும்போது எப்படி ப்ரேயர் பண்ணுறீங்கப்பா? எனக்கு இது சுகமாயிருக்கும். எப்படி? இது எனக்கு லங்ஸ் சுகமாயிருக்கும், எனக்கு தோல் சுகமாயிருக்கும், என் மூஞ்சில் வர்ற இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இந்த சேரை, ஆமா அந்த அது சுகமாயிருக்கு. இதுதான் ப்ரேயர் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க டாக்டரோட ஆங்கிள் இருந்து தேவனை பார்ப்பது. எங்க இருக்கீங்களா? இது என்னது? டாக்டரோட ஆங்கிள். அதாவது அவருடைய கண்வழியாய் நீங்கள் தேவனை பார்க்கிறீர்கள். இதுக்கு ஆண்டவருக்கு சம்மந்தமே கிடையாது. நான் திரும்பியே சொல்றேன். அவரு டாக்டரோட ரிப்போர்ட்டை மாத்தினார்னா அவருக்கு லங்ஸை மட்டும் அவருக்கு சுகப்படுத்த தேவை கிடையாது. உங்களை பரிபூர்ண விடுதலைக்குள்ள கொண்டு போகலாம் அவருடைய தகவல். ஆமென். அதனால நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு காய்ச்சல் போயிடும், சளி போயிடும் ப்ரேயர் பண்ணக்கூடாது. நான் ஆரோக்கியமா வாழணும். என்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கு. ஆமா, பைபிள் தான் சொல்லுது உங்களுக்கு. உங்களுடைய சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கிறபடினா அது ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம சர்ச்சில் ஒரு 6 ஸ்பீக்கர் இருக்கா? இந்த 6 ஸ்பீக்கர்ல ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வேலை செய்யலாம், நீங்க வந்துடுவீங்களா? பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கணும்? நீங்க இருக்கீங்களா? நான் இருக்க மாட்டேன். எப்படி? எனக்கு 6 ஸ்பீக்கரும் வேலை செய்யணும். அப்ப சர்ச்சுக்குள்ளேயே 6 ஸ்பீக்கர் வேலை செய்யணும்னா உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது வசனம் சொல்லுங்க. அப்படின்னால உங்களுக்கு லங்ஸ் மட்டும் வேலை செஞ்சா போதுமா? கிட்னி மட்டும் வேலை செஞ்சா போதுமா? ஹார்ட் மட்டும் கம்பெனிச்சா போதுமா? உங்கள் சரீரமும் அதில் அவயவங்களும் சீராய் செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சையா இருக்கு. அவன் எவ்வளவு இருக்கீங்களா? திரும்பி இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல பேச மாட்டாங்க. நான் உங்களுக்கு உண்மையை சத்தியத்தை கொடுத்துருக்கேன். அவன் இது நான் எதுக்கு இந்த வருஷத்தை சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்தை தியானிப்பது உங்களுக்கும் உங்க குடும்பங்களுக்கும் நன்மை. அவன் நான் திரும்பி சொல்றேன். நம்ம மக்களை போதும் நினைக்கிறேன். எல்லாரும் உங்களை பார்க்கறாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? போன வாரம் யாராவது கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. கீபோர்டிஸ்ட் வந்து அவர் சொன்னாரு, நீ எங்க போனாலும் இப்போ யாராவது பார்த்துட்டா பெருசாக நீங்க வந்து யோசிக்க மாட்டீங்க, இப்பயா 2 வாரமா இப்படி பண்ணிட்டீங்க நினைக்கிறார். எனக்கே தெரியல, உங்களுடைய அட்டென்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படுது. சீரியஸ். அது இப்போ நான் பேசுறது நீங்க கேட்க, நான் வந்து அம்மா இங்கே வந்து பிரசங்கம் பண்ண யாரும் அரசியல் பேசாமல் கிடையாது. புரியுதா நான் சொல்றது? நாங்கள் பேசுறது நீங்க கேட்கணுன்றது விஷயம். சத்தியம் உங்களுக்கு வந்து சேரணும். ஆமென். ஏன்னா மனிதர்களை விட ஊழியக்காரர்களை விட சத்தியத்தை அறிஞர்கள் சத்தியமே உங்களை இதான் மேட்டர். ஸோ திரும்பியும் இங்கே எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய தாழ்வான்னு கேட்கிறேன். அதாவது கடைசியில் உங்களோட ஒரே வழி ஞாபகத்து வருஷம் உங்களை பேர் திரும்பியும் சொல்றேன். டாக்டரோட கண்கள் வழியா தேவனை பார்க்கறது. ஒரு அவயவத்தை குணப்படுத்துறது டாக்டரோட வேலை, அது ஆண்டோட வேலை கிடையாது. ஆமென். உங்க மேல் தேவனுடைய கரம் வருகிறதுனா உங்களுடைய சரீரம்
உங்களுடைய சரீரம் வசனத்தின்படி என்ன, அது அவயமும் எல்லா அவயங்களும் என்னவா இருக்கு, தேவனுடைய ஆலயமா இருக்கு. அப்ப தேவனுடைய ஆலயமா இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஒரு அவயம் வந்து செயல்படணும், அது தேவனுக்கு ஏற்புடையதல்ல. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? நான் வருஷத்துல ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய சரீரம் முழுவதும் தேவனுக்காக. அதில் எந்த பகுதியில் சேர்ந்து பண்ணணும் அதை குணப்படுத்த அவர் வல்லவர். அதை மாத்திரமில்லை, உங்க சரீரத்தையே ஆரோக்கியம் கொடுத்து அவர் வல்லவராக இருக்கார். ஆமே. ஸோ சில பாடல்கள் சேர்ந்து பாட போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் நித்தியமாக எந்த பாடத்தில் தெரியும்? ஃபாதர் பாட்டு நித்தியமாய் நேரிருக்கும். எதற்கு தெரியும்? ஏயோ. சரி, என் கூட சேர்ந்து பாருங்க. வீட்டு போடுவாங்க. நித்தியமாய்
உங்களுக்கு சுகம் என்று அவர் உங்களுக்கு வாக்களிக்கும் போது ஒரு பகுதியை மாத்திரம் அவர் உங்களுக்கு சுகப்படுத்துவார் அல்ல, உங்களுடைய சரீரத்தை பரிபூர்ண சுகத்துக்குள்ளாய் நகர்த்துவோம். உங்கள் சரீரத்தை பரிபூர்ண சுகத்துக்குள்ளாய் எடுத்து செல்வோம். அவர் உங்களை ஒரு பெட்டகமா பார்க்கிறார் அப்படின்னா அந்த பெட்டகம் சுத்தமாக இருக்கும்படி சுகமாக இருக்கும்படி அவர் வாஞ்சிக்கிறார் என்று அர்த்தம். அதாவது இன்னைக்கு யோசனை பண்ணும்போது உங்களுடைய இருதயங்கள் ஒரு விஷயத்துக்கு நேராக இருக்கிறது. அவைகள் உங்களுடைய இருதயங்கள் மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய சரீரத்துடைய சகல அவயவங்களும் செயல்படும்படியா சுகப்படும்படியா நீங்க யோசிக்க எடுத்துக்கணும். நீங்க தியானிக்கும் பொழுது காரியங்கள் மாறப்படும். திரும்ப நான் சொல்றேன், ஒரு மனிதனுடைய விசுவாசம் பிறப்பது தியானத்தை மூலம். நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் மாறப்படும். எல்லாரும் கையை தட்டி உற்சாகம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் யோசிச்சு பண்ணப்போம். யாரும் வீட்டில் இருக்கிற விஷயங்களை உங்களுடைய தேவைகளை பற்றி நினைக்கவே வேண்டாம். ஒரே ஒரு சிந்தையோடு எனக்கு அவர் செய்து முடிக்கும் அளவு, எனக்கு அவர் செய்து முடிக்கும் அளவு, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எனக்கு உரைத்த வாக்குகளை சொல்வதிலும் செய்வதிலும் அவர் என்னை காட்டிலும் உண்மை உள்ளவர். இதை நம்புகிறவங்க நீங்க இருக்கீங்கன்னா என் கூட சேர்ந்து நல்லா கையை தட்டி உற்சாகமா யோசிப்பட போறீங்க. ஒரு அடுத்த 5 நிமிஷம் உங்கள் தேவைகளை மறந்து, உங்கள் வீடுகளை மறந்து, நீங்களும் நானும் தேவனை மாற்றணும், தேவனை மாற்றணும். எல்லாம் கையில்
To me.
எங்கள் எஜமானாம் எங்கள் துதிக்கு பாத்திரராக இருக்கிறபடினால் எங்கள் காரியங்களை எங்களை விடவும் மிகமாய் நீ பரிசையாய் பார்க்கிறபடினால்
பார்க்கிறேன். நீ மாத்திரம் சொல்லுங்க. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன், உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அப்பா, நீர் எங்கள் ஆதாரமாய் இருக்கிறபடி நாங்கள் பிள்ளைகள் இந்த நாளில் உங்களுடைய சத்தியத்திற்குள்ளாய் மூழ்கும்படியான எல்லா கதவுகளும் திறந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நல்ல